Question number 4. There are 24 balls in a pot. If 3 of them are red, 5 of them are blue, and remaining are green, then what is the probability of picking out? First subdivision, a blue ball, second red ball, and third one வந்து green ball கேட்டிருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு பானையில் 24 பந்துகள் உள்ளன. அவற்றில் 3 சிவப்பு, 5 நீலம் மற்றும் மீதி இருப்பவை பச்சை நிறமுடையதாகவும், அவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் போது அது ஒரு நீல நிறப்பந்து, ஒரு சிவப்பு நிறப்பந்து, ஒரு பச்சை நிறப்பந்தாக இருக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் பால் என்ன? அதுதான் என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 24. ரெட்டோடு வந்து என்ன 3 இருக்குது, ப்ளூ வந்து என் ஆஃப் பி 5 இருக்குது, க்ரீன் வந்து என் ஆஃப் ஜி ரிமைனிங் சொல்லிட்டாங்க. ஸோ 24ல் இது ரெண்டே ஆட் பண்ணி மைனஸ் பண்ணால் ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே க்ரீன் தானே. ஸோ அதுதான். ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் 8, 24ல் 8 மைனஸ் பண்ணால் 16 கிடைக்கும். ஸோ என் ஆஃப் ஜி க்ரீன் வந்து 16 நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எ ப்ளூ பால் பிக்கிங். ப்ளூ பால் எடுக்கிறதுக்கு என்ன சான்ஸு? என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஸோ என் ஆஃப் பியோடது என்ன? 5 டிவைடட் பை டோட்டல் என்ன? 24. ஸோ 24. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ளூ பால் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. செகண்ட் ரெட் பால். ரெட் பால் கவுண்ட் என்ன? என் ஆஃப் ஆர் டிவைடட் பை என் ஆஃப் எஸ். 3 டிவைடட் பை 24 கேன்சல் பண்ணால் 1/8. ஸோ இதுதான் ரெட் பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட் க்ரீன் பால் என் ஆஃப் ஜி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஸோ 16 டிவைடட் பை 24 கேன்சல் பண்ண என்ன வருது? 2/3 வரும். ஸோ 2/3 தான் க்ரீன் பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன்.